சோதனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஆடி மாதமானது பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த ஆடி மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்க போகிறது, 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதுதான் நாம ஒவ்வொரு வீடியோவா பார்த்து பயனடைந்து வரோங்க. ஸோ இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது நல்லது நடக்க போகிறதா, இல்லை எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. ஆடி மாதம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த ஒரு மாதமாக சொல்லி இருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆடி மாதத்தில் இந்த ஒரு வழிபாட்டை மட்டுமே நீங்க மிஸ் பண்ணாம பண்ணிடுங்க. ஸோ அப்படி என்னடா இந்த வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்க செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்காத அளவிற்கு மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ முதல்ல குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை நம்ம பார்க்கலாம். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் மிகவும் சிறப்பான மாதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆடி முதல் நாள், ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை, இந்த 4 நாட்களும் குலதெய்வத்தை வழிபடுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளுங்க. இந்த நாளில் மனப்பூர்வமாக நீங்க குலதெய்வ வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப நலன் மற்றும் முன்னோருடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மாதங்களில் ஆன்மீகத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் சொல்லி இருக்காங்க. இந்த மாதத்தில் அம்மன் வழிபாட்டுடன் குலதெய்வ வழிபாட்டிற்கும் தனி சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலைமுறையாக பாதுகாப்பு அருளும் தெய்வமாக குலதெய்வமானது போற்றப்படுகிறது. இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வத்தை பக்தியுடன் வழிபடுவது குடும்பத்தில் அமைதி, வளம் மற்றும் முன்னேற்றம் கிடைக்க செய்யும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லி இருக்காங்க. இந்த ஆடி மாதத்துல ரொம்ப முக்கியமான நாள் தான் இந்த ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், இந்த நாட்களை சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த நாளில் கண்டிப்பா பெண்மணிகள் குல தெய்வத்தை வழிபடுவதற்கு மறக்கவே கூடாதுங்க. குலதெய்வ கோவிலுக்கு சென்று இந்த நாளில் நீங்க தரிசனம் செய்யலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வ படம் அல்லது மனதில் குலதெய்வத்தை நினைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். எந்த நேரத்தில் வழிபாடலாம் என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். குலதெய்வ வழிபாட்டிற்கு அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யலாம். இதுதான் இதற்கு உகந்த நேரமாகவும் சொல்லி இருக்காங்க. அதே போல காலை 6 மணி முதல் 8:30 மணி வரையிலுமே நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த 2 நேரங்களில் எந்த நேரம் உங்களுக்கு சரியாக இருக்கிறதோ அதனை நீங்க பயன்படுத்தி வழிபாடு செய்யலாம். வீட்டில் எப்படி வழிபட வேண்டும் என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க. வீட்டை சுத்தம் செய்து கோலம் போட்டு குளித்துவிட்டு சுத்தமான உடை அணிந்து குலதெய்வத்தின் படம் அல்லது விளக்கின் முன் மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டுங்க. அதற்கு பின்னாடி நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பூக்களால் அலங்கரித்து தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, சர்க்கரை பொங்கல் அல்லது குடும்ப மரபுப்படி படிகள் வைத்து நீங்க மனமாற பிரார்த்தனை செய்யலாம். குலதெய்வத்தின் நாமத்தை 108 முறை ஜபிப்பதும் சிறப்பானதாக இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அபிராமி அந்தாதி கூட நீங்க பாடி வழிபடலாம். என்ன வேண்டிக் கொள்ளலாம் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தா குடும்ப ஒற்றுமைக்காக நீங்க வழிபாடு செய்யலாம். திருமண தடை நீங்கணும் அப்படின்னு நினைத்தாலும் வழிபாடு செய்யலாம். குழந்தை பேருக்காக வழிபாடு செய்யலாம். கல்வியில வளர்ச்சிக்காக வழிபாடு செய்யலாம். வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், பொருளாதார வளம், நல்ல ஆரோக்கியம், இது அனைத்திற்குமே நீங்க வழிபாடு செய்யலாம். முன்னோர் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கும் நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாங்க. இந்த வழிபாட்டால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். குழந்தை பேரில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிடும். திருமண தடையும் நீங்கிடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் சுமை இருந்தால் கண்டிப்பாக குறைந்திடும். தீய சக்திகளுடைய தாக்கம் விலகிடும். குடும்பத்திற்கு பாதுகாப்பும் வளமும் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்பிக்கையாகவே சொல்லியிருக்காங்க. ஆடி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலை மாலை விளக்கு ஏற்றுதல்,
ஆடி வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருக்கலாம். ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்யலாம். குடும்பத்துடன் கோவில் தரிசனம் செய்யலாம். இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா குல தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஆடி மாதம் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்க மனதார வழிபாடு செய்யுங்க. இதனைத் தொடர்ந்து மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான யோகங்கள் ஏற்பட்டிருக்கு, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா பார்த்து பயனடைங்க. தமிழ் மாதத்திலே முக்கியமான மாதம் ஆடி மாதம். ஒவ்வொரு மாதத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் பல கிரக நிலைகளில் சில அதிசயங்களும் ஏற்படும். இதன் மூலம் தான் மிதுன ராசினியர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதியான அன்றிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை நடக்க போகிறது. 12 வருடங்களுக்கு பிறகுதான் சிவராஜ யோகத்துடன் ஆடி மாதமானது பிறக்கிறது. சூரியனும் குரு பகவானும் வீட்டில் இணைந்து உச்ச பலத்துடன் இருப்பதுதான் இந்த சிவராஜ யோகம். இந்த மாதத்தில் சூரியன், புதன், குரு கடகராசியில இருக்கிறார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில பயணிக்க போகிறார். செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். புதன் பகவான் வக்ரமாக இருக்கிறார். ராகு கேதுவின் தாக்கம் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கிறது. சுக்கிரன் ராகுவனுடைய சேர்க்கை காரணமாக எதிர்பார்த்த பலனை நீங்க பெற போறீங்க. ஆடி மாதத்தில் மிதுன ராசினியர்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை இப்ப பார்க்கலாம். மிதுன ராசினியர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்துல கோபத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. பழைய கடன்களை அடைத்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்துல இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்லது நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர்களிடம் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் இப்ப நல்லது. வார்த்தைகளில் அனுகூலமான மாற்றங்கள் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் அற்புதமான ஏற்றங்கள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரலாம். இழுபறியாக இருந்த கஷ்டங்கள் தீர்ந்திடும். உத்தியோகம், வியாபாரம், தொழிலில் ஏற்றங்கள் ஏற்படலாம். அடுத்தடுத்து நிறைய நன்மைகள் நடந்திடும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமையலாம். போனில் சண்டை போடுவது, கத்துவது போன்றவற்றை இந்த நேரம் நீங்க தவிர்த்து ஆகணும். சைபர் பிரச்சனைகள் வரக்கூடிய காரணம் இருப்பதால் கவனமா செயல்படுங்க. படபடப்பு இல்லாமல் பார்த்து கொள்வது அவசியம். எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி, வராகி அம்மனை நினைத்து வழிபாடு செய்வதுதான் இப்ப நல்லது. வராகி மந்திரத்தை தினந்தோறும் செல்வது உங்களுக்கு ஏற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆடி மாதம் மிதுன ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.